Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடத்துல லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்துட்டோம். லாஸ்ட் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் இந்த பாடத்துல? ஆர்டர் பேர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். வரிசை ஜோடிகள். ஏன்னா இதெல்லாமே லாஸ்ட் இயருடைய தொடர்ச்சி தான். ஸோ வரிசை ஜோடிகள் பார்த்தோம். வரிசை ஜோடிகளுக்கு அப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படிங்கிறது நீங்க எப்படி கணங்கள்ல ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதே சேம் கான்செப்ட் இங்கேயும் நீங்க பார்த்துருந்தீங்க. அடுத்த டாபிக் ரிலேஷன்ஸ், உறவுகள் அப்படின்னா என்ன, அதை எப்படி மேப் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு அடுத்த டாபிக் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறது பார்க்க போறோம். ஸோ இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சார்புகளினுடைய சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்தைக்கு கிளாஸ் வரைக்கும் நம்ம ரெண்டு கணங்கள் வச்சுதான் சார்புகள்னா என்ன, அது எந்த வகையான சார்பு, உள்நோக்கிய சார்பு, மேல் நோக்கிய சார்பு, அந்த ஒன்றுக்குன்றான சார்பு, பல வச்சிருக்கொன்றான சார்பு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 பேர் வராங்க. 1 2 3. அதாவது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம். கார்ல பெட்ரோல் இருக்கு. நம்ம ஆக்சிலேட்டர்ல கரெக்டா நல்ல நார்மலா ஸ்பீட்ல போறோம் அப்படின்னா பெட்ரோலும் இருக்கணும், நமக்கு வேகமும் சீரான வேகத்துல நம்ம வண்டியை ஓட்டணும்னா நம்மளால ஒரு டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக முடியும். கார்ல பெட்ரோல் இல்லாம நீங்க ஆக்சிலேட்டர்ல மட்டும் மிதிச்சுட்டே இருந்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகுமா? இப்ப நீங்க சொல்லலாம் மேம் இவி வெஹிக்கிள் போகும் அப்படின்னு. பட் இவி வெஹிக்கிள்லயும் சார்ஜ் வேணும் இல்லையா? அதுக்கு இப்ப நமக்கு எப்படி நம்ம வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு நடக்கணும், ஸ்கூல்ல பாடம் படிக்கணும் அப்படின்னா நமக்கு சாப்பாடு எவ்வளவு ஒரு முக்கியம். சாப்பிடாம வந்தா என்ன பண்ணுவோம்? மயக்கம் போட்டு விழுந்துருவோமா? சோ நம்ம இருக்கோம், நம்ம ஸ்கூலுக்கு வரோம், நம்ம சாப்பிட்டு வந்தாதான் நம்மளால படிக்க முடியும், நம்ம ஸ்கூல்ல என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அதை பண்ண முடியும். கரெக்டா? இதே நம்ம சாப்பிடாம பட்னியா வந்துட்டோம்னா என்ன பண்ண முடியும்? நம்மளால ஸ்கூலுக்கு வரவும் முடியாது, அந்த ஆக்டிவிட்டியை பண்ணவும் முடியாது. சப்போஸ் ரீச் ஆயிடுவோம், பட் ஆக்டிவிட்டியில ஆப்சென்ட் ஆயிடுவோம். ஸோ அதே மாதிரிதான் கார் இருக்கு. கார்ல பெட்ரோலும் இருக்கணும், ஓட்டுறவங்க டிரைவரும் கரெக்டா இருக்கணும். அப்பதான் இந்த காரானது என்ன ஆகும்? ஒரு சீரான வேகத்துல கரெக்டா போகும். கரெக்டா? என் கார்ல பெட்ரோலே இல்ல, ஆனா நான் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சேன்னா என் கார் போயிடணும் அப்படின்னா அது எப்படி ஜீப் பூப்பான போகுமா? போகாது. இப்ப நீங்க எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வருது உங்களுக்கு. இந்த வருஷம் எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் எழுதுவீங்க. உங்க ஸ்கூல்ல நார்மலா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? உங்களோட கிளாஸ் அட்டண்டன்ஸ்ல ஒரு ரோல் நம்பர் இருக்கும். ஆனா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்போ ஒரு ஹால் டிக்கெட் நம்பர் தருவாங்க. அந்த ஹால் டிக்கெட் நம்பர்லயும் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு டம்மி நம்பர் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த டம்மி நம்பர் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டம்மி நம்பர் தான் உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரோட மேப்பா இருக்கும். சோ அவங்க ஆன்சர் ஷீட் கரெக்ஷன் பண்ணி வரும்போது அந்த டம்மி நம்பரை பேஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணி தான் இந்த ஹால் டிக்கெட் நம்பரோட உங்களோட மார்க்கை மேப் பண்ணுவாங்க. உங்க பேரு, உங்க ஹால் டிக்கெட் நம்பர், உங்களோட டம்மி நம்பர். அந்த டம்மி நம்பர் வெளியில யாருக்கும் தெரியாது. உங்களுக்கே அந்த எக்ஸாம் ஹால்ல வரும்போது தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ஹால் டிக்கெட் நம்பர் மட்டும் தான் நீங்க ரிசல்ட் பாக்குறதுக்காக வச்சிருப்பீங்க. இந்த டம்மி நம்பர் ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா பேப்பர்ஸ் எல்லாம் ஏதாவது மிஸ்யூஸ் ஆகக்கூடாது, ஏதாவது தப்பான வழிகள்லாம் எதுவும் நடக்கக்கூடாது, பேப்பர்ஸ் திருடு போகக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த டம்மி நம்பர்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. பட் அந்த டம்மி நம்பரும் உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரும் ஆல்ரெடி தொடர்பு படுத்தி வச்சிருப்பாங்க. சோ அது டேட்டா பேஸ்ல அப்டேட் ஆயிருக்கும். அருண்குமார் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் நம்பர் 6 டிஜிட்ல கொடுத்திருந்தாங்கன்னா சேம் ஒரு 6 டிஜிட்ல ஒரு டம்மி நம்பர் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புல ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது தெரியாது. கரெக்ஷன் பண்ற டீச்சர்ஸ்க்கும் இந்த ஹால் டிக்கெட் பையனுக்கு, இந்த பேர் இருக்கிற பையனுக்கு தான் நம்ம இந்த இதை திருத்துறோமா, உங்களோட பேப்பர் பார்க்கும்போது தெரியும். பட் அதுக்கு முன்னாடி அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த யார் அந்த மேப்பிங் டேட்டா பேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அந்த டேட்டா பேஸ் வேலையை பார்த்தவங்கள தான் நம்மளால பிடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா இங்க ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கு. இதுல ஒரு விஷயம் ஸ்டாப் ஆனாலும் மற்ற 2 விஷயம் ஆப்சென்ட் ஆயிடும். கரெக்டா? ஸோ அதுதான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது 3 பேருக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சேர்ப்பு, ஒரு சார்புகளுடைய சேர்ப்பு அப்படிங்கிறது ஒரு தொடர் விளைவை கொடுக்கிறது. அந்த தொடர் விளைவு இருக்கிறதுனாலதான் இது என்ன சொல்றோம்? சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு சொல்றோம். சோ ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கிறதுனால இதனால அது நடந்தது. அதனால இப்ப நான் சாப்பிடாம போனதுனால மயக்கம் போட்டு விழுந்தேன், நான் சாப்பிடாம போனதுனால படிக்கல, நான் சாப்பிடாததுனால ஸ்கூலுக்கு போல. சோ இது எப்படி ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்குயா?
சோ அந்த தொடர்பு படுத்தி வரதுனாலதான் அதை காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் இஸ் கைண்ட் ஆஃப் செயின் ரியாக்ஷன். நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய 2 பேர் வந்து ரன் ஆவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு மீனிங். சரி, இதை நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு அனிமேஷன்ல எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இதுல என்னென்ன வகை இருக்கு, இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல சில டைப்ஸ் இருக்கு, அது என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்போ பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். கார் ஃபேக்டரி ஹேஸ் தி இமேஜஸ் இன் சீக்வென்ஸ். இதுதான் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், சார்புகளின் சேர்ப்பு. சரி, ஓகே. இப்போ வந்து கார் ஃபேக்டரி ஹேஸ் தி இமேஜஸ் இன் சீக்வென்ஸ் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெஷின் வந்து எஃப்னு எடுத்துட்டாங்க, பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெஷின் வந்து எஃப், ரா மெட்டல். ஓகேவா? செகண்ட் மெஷின் பேரு ஜீன் எடுத்துக்கிறாங்க, ஃப்ரேம் பெயிண்டட் பாடி. ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டல் ஃப்ரேம், ரெண்டாவது வந்து ஃப்ரேம் டு பெயிண்டட் பாடி, மூணாவது வந்து பாடி டு ஃபினிஷ்டு கார். அதாவது இது எஃப் ஜி ஹெச் 3 பேர் இருக்காங்க, 2 மெஷின்ஸ் இருக்காங்க எஃப்ஜிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஜிக்குள்ள எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூவை ரீப்ளேஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் அப்ளை எஃப் தென் ஜி, த அவுட்புட் ஆஃப் எஃப் பிகம்ஸ் இன்ட் ஆஃப் ஜி. ஜிக்குள்ள எஃப் தூக்கி போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து இன்புட் ஆஃப் அவுட்புட் ஆஃப் எஃப் பிகம்ஸ் இன்புட் ஆஃப் ஜி. ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா? அதே வந்து ஹெச் டாட் ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஹெச்சுக்குள்ள ஜிய கொண்டு போய் போடுறோம், அந்த ஜியோட எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல எஃப் கொண்டு போய் போடுறோம். இதுதான் ஒன் செயின், அதாவது ரா மெட்டலா இருக்கு. அதுதான் ஃப்ரேம், நம்மளோட காரோட அவுட்டர் லேயர். அந்த ஃப்ரேம்க்கு என்ன பண்றாங்க, பெயிண்ட் பண்றாங்க. பெயிண்ட் பண்ணாதான் அது ஒரு ஃபினிஷ்டு காரா மாறும். இல்லைன்னா என்ன ஆகும், அது ஒரு தகரமா தான். உங்களுக்கு தெரியும், பிளாக் கலர், ரெட் கலர், ஃபேண்ட் ஆரஞ்சு எல்லாம் கார் வருது இல்லையா? ஸோ ரா மெட்டல் இஸ் த காரோட அவுட்டர் பாடி, அதுக்கு வந்து ஃப்ரேம். அந்த ஃப்ரேமுக்கு ஜி என்ன பண்றாரு, பெயிண்ட் அடிக்கிறாரு. பெயிண்ட் அடிச்சாதான் ஒரு ஃபினிஷ்டு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இது ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதுல வந்து இதை வச்சுட்டு இதை பண்ணீங்கன்னா இது நடக்குமா, நடக்காது இல்லையா? சோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கறது நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னேன். இப்ப நீங்க வந்து லைவாவும் பார்த்திருக்கீங்க. இந்த எஃப் டாட் ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் சம்ஸ்ல அப்ளை பண்ணும்போது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? டன். இப்போ இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன், நேரியர் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நேரியர் சார்பை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சென்னையில ஆட்டோ சார்ஜ் வந்து பேஸ் சார்ஜ் 25 ரூபாய். அதுக்கு மேல வந்து போகக்கூடிய ஒரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் பர் கிலோமீட்டர்ஸ்க்கு கொடுக்கணும். நீங்க ஏறி இறங்கினீங்கன்னா கம்பல்சரி 25 ருபீஸ். ஓகேவா? ஆனா நீங்க 1, 2, 3, 10 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இத ஃபங்க்ஷன்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12x பிளஸ் 25. பிகாஸ் திஸ் எக்ஸ் வந்து நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றீங்களோ the கிலோமீட்டர்ஸ் இன்டூ 12, அதுதான் வந்து 12x மீனிங். பிளஸ் 25 ருபீஸ் நீங்க எக்ஸஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 5 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணா 12 that is 60 plus 25 is 85 rupees நீங்க பே பண்ணணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் 0,25 அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன். வந்து அந்த சார்பு என்னென்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் கிராஃப் வந்து காட்டுறேன். ஓகேவா? அடுத்து வந்து நேரியர் சார்பு, லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்க புக்ல இருக்கிறது தான். புக்கை ரெஃபர் பண்ணுங்க. 1.10.1 இஸ் லீனியர் ஃபங்க்ஷன், 1.10.2 இஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்ன டினோட் பண்ணுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், மாட் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா டெம்பரேச்சர். சோ உங்க புக்ல நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நான் ஒன்லி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ வெதர் ஏர் ஃப்ளோஸ், அதாவது வெப்பநிலை மாற்றம் வந்து மற்றும் +5 மற்றும் -5. சோ 5 அலகு தூரம் எப்போதுமே வந்து மாட் அப்படின்னு சொன்னா நேர்மறை மதிப்பை தரும். சோ இதனுடைய
கிராஃப் வந்து எந்த ஷேப்ல இருக்கும்னா வி ஷேப்ல இருக்கும். இங்க பாருங்க, இது கிராஃப் வந்து லீனியர் ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு வி ஷேப்ல இருக்கும். பிகாஸ் நெகட்டிவ்லயும் வரும். அது கிராஃப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், காட்டுறேன். நெகட்டிவ்லயும் வரும், பாசிட்டிவ்லயும் வரும். ஓகே. அடுத்தது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா? இருபடி சார்பு. ஸோ ஒரு பாலை வந்து மேல நோக்கி தூக்கி வீசுறீங்க. தூக்கி வீசும் போது அது என்ன ஆகும்? பால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாலை கீழே இருந்து மேல தூக்கி வீசுறீங்க. அது என்ன பண்ணும்? கீழே இருந்து மேல போட்டோம்னா கீழே டக்குன்னு திருப்பியும் ஜம்ப் ஆகும். அகைன் நம்ம பிடிக்கலன்னா 1 or 2 டைம் அது வந்து ஜம்ப் ஆகி வரும் இல்லையா? அப்ப அது எந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு வரும்? கீழே இருந்து மேல போய் கீழே வரும்போது அது ஒரு யூ ஷேப்ல இருக்குமா? கிராஃப் இஸ் த பெரபோலா. ஓகேவா? பரவளைய வடிவத்துல இருக்கும். ஓகே, இது சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ அப்ப இதுல டொமைன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ரியல் நம்பர்ஸா தான் இருக்கும். சரிங்களா? இதனுடைய டொமைன் அண்ட் கோடொமைன் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ நான் அதனால திருப்பி ரேஞ்சுக்குள்ள போல, ஆல்ரெடி நம்ம இதெல்லாமே பார்த்ததுதான். அடுத்தது கியூபிக் ஃபங்க்ஷன், முப்படி சார்பு அப்படின்னு சொல்றாங்க. கியூபிக் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படி பண்ணுவோம் கியூபிக் ஃபங்க்ஷன். கியூபிக் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கனசதுரத்தோட கன அளவு வந்து எக்ஸ் கியூப். இது வந்து ஒரு முப்படி சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய வரைபடம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஷேப்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். நம்ம இந்த ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன் எல்லாமே டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், தலைகீழ் சார்பு. தலைகீழ் சார்புனா ப்ரொபோர்ஷனேட் வேல்யூ. ஓகேவா? ஸோ வந்து டைம் வந்து எக்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்பீடு வந்து 1/xல தான் இருக்கும். அதாவது 100 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து எப்படி இருக்கும்? அதாவது நீங்க எவ்வளவு வேகத்துல போறீங்களோ அத்தனை சீக்கிரமா நீங்க வந்து அங்க ரீச் ஆக முடியும். நீங்க வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எக்ஸாக்ட் சொல்லல, 4 ஹவர்ஸ்ல போறீங்க. அதே வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னா, 80 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்கன்னா 100 கிலோமீட்டரை நீங்க வந்து மேபி 2 மணி நேரத்துல வந்து ரீச் ஆகலாம். ஸோ அப்ப என்ன ஆகும்? கிலோமீட்டரை வந்து ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுடைய நேரம் வந்து கால்குலேட் ஆகும். 100 டிவைடட் பை வேகம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/, அதாவது இதனுடைய ப்ரொபோர்ஷனேட்ல தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸ்பீட் 1 டைம் 1, ஸ்பீட் 2 டைம் 2, ஸ்பீட் 3 டைம் 3. ஸோ அது உங்களுக்கு வந்து ஸ்பீட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, டிக்ரீஸ் பண்ணுவீங்க, பிரேக் எடுப்பீங்க. ஸோ அப்ப அது எல்லாமே உங்களோட டைம்ல அங்க கால்குலேட் ஆகும்ல. நீங்க போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா எல்லாருமே ஸ்டாண்டர்டா வந்து 2 மணி நேரத்துல ரீச் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? இது வந்து தலைகீழ் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன், மாறிலி சார்பு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம வீட்ல வந்து அப்பா அம்மா எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களோட சேலரி, ஃபிக்ஸ்டு சேலரி, ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு இதுதான், மாசம் இவ்வளவுதான் சேலரி வரும், இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு சேலரின்னு ஒண்ணு வரும். அதாவது ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் பிஎஃப், இஎஸ்ஐ டிடக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிக்ஸட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு கைக்கு வரும். ஸோ அந்த கைக்கு வரக்கூடிய ஃபிக்ஸட் சேலரியை தான் வந்து நீங்க வந்து அது வந்து போடும். அது வந்து மாறவே மாறாது. திருப்பி நெக்ஸ்ட் கேலண்டர் இயர்ல மேபி வந்து அப்ரைசல் எல்லாம் போட்டாங்கன்னா சேஞ்சஸ் வரும். ஸோ மாறிலி சார்பு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆஃப் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ். ஓகேவா? மொத்தம் வந்து 6 டைப்ஸ். ஓகே, இப்போ அதனுடைய இது வந்து கொடுத்தாங்க பாருங்க ஒரு சிமுலேஷன்ல. இப்ப 2 ஃபங்க்ஷன் இருக்கு. சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1, g ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர். So g dot f of x is equal to 2x plus 1 the whole square. இப்போ வந்து இங்க வந்து நான் வேல்யூஸ் நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன். நான் இப்ப வேல்யூஸ் மாத்த இங்க உங்களுக்கு அவுட் மாறும். f of x is equal to 2x plus 1. இதுல f of x-ல x இருக்கிற பிளேஸ்ல g யோட வேல்யூ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். f of 3 அப்படின்னா 2 into 3 is 6 plus 1 7. g of x is equal to x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 இந்த x வந்து இங்க x நான் இங்க வேல்யூஸா போட்டுட்டேன். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் அப்படியே கூட போடுவீங்க. நான் இங்க வேல்யூஸ் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன்.
நான் மாத்துறேன் பாருங்க, 4 மாத்துறேன், 4 மாத்துறேன், மாத்தும் போது உங்களுக்கு வேல்யூ ஜி டாட் எஃப் ஆஃப் சொல்ற மாதிரிதான். ஸோ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஜில எஃப் கொண்டு வந்து போடணும், 2x+1 the whole square. ஸோ ஜி டாட் எஃப் ஆஃப் நான் இங்க ஃபர்ஸ்ட் 3 தானே வச்சிருந்தேன், அதனால 3 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அதனுடைய ஆன்சர் என்னவா வரும்? ஓகேவா? இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் இதே 3 இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ் இது நீங்க வந்து சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இது டைரக்டா எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதனோட அவுட்புட் கொடுத்துருக்கோம். நீங்க புக்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பண்ணும்போது இங்க எக்ஸ்க்கெல்லாம் வேல்யூஸ் வாங்கி நெக்ஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வேல்யூஸே நான் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? இதுல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, காம்போசிஷன் ஃபங்க்ஷன் வந்து காமுடேட்டிவ் கிடையாது. அதாவது இப்ப ஜி ஜி ஆஃப் எக்ஸும் சேமா வரணுங்கிறது நாட் நெசசரி. அது வந்து proof பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஈக்குவலா வருமா வராதாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. காம்போசிஷன் இஸ் நாட் அ காமோடேட்டிவ். சேர்ப்பு வந்து இடமாறா தன்மை கிடையாது. இப்ப பாருங்க, மாடுலஸ் ஃபங்க்ஷன், குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், கியூபிக் ஃபங்க்ஷன், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே கிராஃப் f of x is equal to mx plus c. ஸோ நான் ஸ்லோப் வந்து 2ன்னு வச்சிருக்கேன், இன்டர்செப்ட் 1ன்னு வச்சிருக்கேன். இப்ப நான் இதை மாத்துறேன் அப்படின்னு ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இல்ல நான் இன்டர்செப்ட் மாத்துறேன், அதுதான் லீனியர் ஃபங்க்ஷன் f of x is equal to 2x minus 1. ஸ்லோப் வந்து 2, இன்டர்செப்ட் -1ன்னு வச்சா அதனுடைய டொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல். ஓகேவா? அதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆட்டோ பேர் நம்ம பார்த்தோம், அதே தான் கொடுத்துருக்காங்க. நேரியல் சார்புங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன் தானே. ஓகே, மாடுலஸ்னா வி ஷேப்ஸ் தான் இங்க பாருங்க. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் f of x is equal to mod of x, that is v shape. So f of x is greater than or equal to 0. இதுக்கு வந்து டெம்பரேச்சர் டிவியேஷன், டெம்பரேச்சர் நெகட்டிவ்லயும் போலாம், பாசிட்டிவ்லயும் வரும். ஓகேவா? அடுத்தது குவாட்ராட் பெரபோலா பால். இங்க இருந்து தூக்கி போடுறீங்க, மேல போறாங்க, கீழே வராங்க, மேல மேல போறாங்க, கீழே வராங்க. ஸோ பெரபோலா அப்படிங்கிறது யூ ஷேப். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது வந்து கியூபிக் எக்ஸ் கியூப். இது வந்து ஒரு கர்வ், எஸ் கர்வ் வடிவத்துல வரும். அப்படின்னா பரவளையம் வந்து இது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஸோ கியூபிக் ஃபங்க்ஷன், அதாவது இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். லீனியர்னா வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, மாடுலஸ்னா வி, குவாட்ராட்டிக்னா யூ, அதாவது யூ பெரபோலா, கியூபிக்னா எஸ், யூ பி எஸ். ஓகேவா? அடுத்தது ரெசிப்ரோக்கலும் கான்ஸ்டன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், இது வந்து ஹைப்பர்போலா. ஓகேவா? ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் பாருங்க தலைகீழ், ரெண்டும் வந்து தள்ளி தள்ளி இருக்கு. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கிடைமட்ட கோடு. அதாவது லீனியர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அவ்வளவுதான். ஆனா இது எப்படி வேணாலும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கலாம். ஆனா கான்ஸ்டன்ட் வந்து கிடைமட்ட கோடு தான். ஓகேவா? சோ அதுல கிடையாது. ஓகே, இப்ப இதோட லார்ஜ் அவுட்கம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கான்செப்டை பார்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாம்னு சொல்லிட்டு தான் முதல்ல கான்செப்ட் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஃபங்க்ஷன் ஜிக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸா எக்ஸ் இருக்கிற பேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணுவோம். அவுட்புட் ஆஃப் எஃப் பிகம்ஸ் இன்புட் ஆஃப் ஜி. ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன். எஃபின் வெளியீடு ஜியின் உள்ளீடாக இருக்கு. அதே போக்கு சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னா ஹெச்ஆர் f of x. இது சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐடென்டிஃபை அண்ட் டிரா லீனியர்
நேரியல் சார்பு வரைபடம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப் பண்ணிட்டு அடுத்தது வந்து வி ஷேப் வந்து எடுத்து கொடுப்போம். வி ஷேப் ஆஸ் பரபோலா அண்ட் கர்வ் இது கொடுப்போம். மற்றும் இருபடி சார்பு முப்படி சார்பு. சோ இது லைனா நான் உங்களுக்கு சொன்னேன்னா ரெக்கக்னைஸ் பண்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு அதுதான். அடுத்து ஹைப்பர்போலா அண்ட் ஹரிசாண்டல் லைன் வந்து தலைகீழ் சார்புக்கும் மாறிலி சார்புக்கும். ஓகேவா? ஓ குவிக் ரீகால் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. லீனியர்னா லைன், மாடுலர்னா வி, குவாட்ராட்டிக்னா பரபோலா, கியூட்டிக்னா எஸ், ரெசிப்ராக்கல்னா ஹைப்பர்போலா, கான்ஸ்டன்ட்னா கிடைமட்ட கோடு ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இதுல எதெல்லாம் மேப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இவ்வளோலாம் டிடிஎஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எஃப்க்குள்ள ஜியை கொண்டு போய் போடுங்க, ஜிக்குள்ள எஃப் கொண்டு போய் போடுங்க, இவ்வளவுதான் இருக்கும். நீங்க இங்க கான்செப்ட் பார்த்ததுதான் பெருசா பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்க இந்த கிராஃப் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? அதெல்லாம் எதுவுமே எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. பாருங்க, ஒரு ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு வராது, எக்ஸாக்ட்லயும் வராது. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? இங்க வந்து எஃப் அண்ட் ஜி கொடுத்துருக்காங்க. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்னு ஒவ்வொரு சமயம் பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்க இப்ப நம்ம கிராஃப் பார்த்த ஒரு கதையுமே எக்ஸசைஸ்ல பார்க்க மாட்டீங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு சப்டிவிஷன் நான் ஒர்க் அவுட் பண்றேன். அதுல வந்து 4வது சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்ப என்ன பண்றோம்னா எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதோட மீனிங் என்னன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் எஃப். எஃப் ஜி வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஃபங்க்ஷன் எஃப்க்குள்ள எக்ஸ் மைனஸ் ஃபோரை வந்து கொண்டு வந்து போடணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்க நான் சைட்ல எழுதுறேன், g of x is equal to x minus 4. சரி, இந்த ஃபங்க்ஷன் fல x இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு? 3 plus x இருக்கக்கூடிய இடத்துல x minus 4 ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் this வேல்யூன்னு நான் உங்களுக்கு இங்க போட்டு காமிச்சிருக்கேன். அதையுமே நான் இங்க எழுதுறேன், ஒரே ஒரு சம்காக எழுதுறேன். in f of x is equal to 3 plus x replace x by x minus 4. ஃபங்க்ஷன் fல g of x கொண்டு வந்து போடணும். அந்த g of x ஓட வேல்யூவை fல x எங்க இருக்கோ அங்க கொண்டு வந்து போடணும். இப்ப நீங்க வந்து பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம். g plus x minus 4 that is x minus 1. ஓகேவா? இதுதான் f dot g ஓட ஆன்சர். ஓகே, f dot g ஓட ஆன்சர் என்ன? x. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க ஜி டாட் எஃப்யும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணா இங்க எழுதுறதுனால இடம் இல்லை, இல்லைன்னா பண்ணலாம். இப்ப ஜி டாட் எஃப் எதுவுமே எழுதாம போடுறேன். சரியா? எஃப் டாட் ஜி மைனஸ் 1 ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ். இத ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். சரி, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 பிளஸ் எக்ஸ். சோ இதுல எக்ஸ் மைனஸ் 4ங்கிறது தான் ஜி. இது ஓகேவா? சோ அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 3 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னு போடுறேன். இப்ப பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன், which is x minus 1. So g dot f of x f dot g of x ரெண்டுமே equal. So அதனால f dot g of x is equal to g dot f of x. Proved. ஓகேவா? Is it clear? So இதுல மீதி இருக்கிற 5 வேல்யூஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி போட்டுருவீங்களா? ஒர்க் அவுட் பண்ணிப்பீங்களா? சம்ஸ். 2வது கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன்.
இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சம்ஸ் ஃபுல்லாவே இதே மாதிரி தான் வரும். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்னு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x plus 2 and g of x is equal to 6x minus k. இந்த k ஓட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. f dot g is equal to g dot f அப்படிங்கிறது கண்டிஷனே கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகேவா? கண்டிஷன் கொடுத்ததுனால நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா f dot g of x is equal to f of g of x. So f of 6x minus k அப்படின்னு போடுவோம். ஸோ அதுல வந்து இங்க 3x plus 2 இருக்கு இல்லையா? அப்ப 3 into 6x minus k plus 2. ஸோ therefore இதை உள்ள பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. 6 3 15 மைனஸ் 3k பிளஸ் 2. இதுதான் எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர். சரியா? இதை 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுங்க. ஜி of x is equal to g of f of x. சரி, g of f of x வந்து 3x plus 2. So function g குள்ள 6 into 3x plus 2 minus k bracket open பண்ணிக்கோங்க. 18x plus 2 minus k. இதுதான் g dot f of x. சோ இத 2 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ 1ஐயும் 2ஐயும் நீங்க வந்து ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணும். பிகாஸ் f dot g is equal to g dot f kன்னு போட்டேன். சாரி, g dot f ன்னு கொடுத்திருக்கிறதுனால. சரி, இது ரெண்டையும் வந்து நான் டெலீட் பண்ணல, பேலன்ஸ் டெலீட் பண்றேன். (18x minus 3k plus 2 is equal to 18x plus 2 minus k. ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். ஸோ பிளஸ் 18x இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 18x ஆயிடும். ஸோ 18x கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? பேலன்ஸ் வந்து மைனஸ் 3k பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் கேன்னு இருக்கு. இப்போ கே எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் வச்சுக்கலாம். மைனஸ் 3k பிளஸ் கே இஸ் ஈக்குவல் டு, சாரி இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் நம்ம. பாத்தீங்களா யாராச்சும்? ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ்ல g of 3x plus 2. ஓகேவா? வெரி குட், நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டீங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 into 3x plus 2 minus k. 18x plus 6 2s are 12 minus k not 2. ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட், நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்ப இங்க வந்து 12 மைனஸ் கே அப்படின்னு ஆகும். ஸோ 12 மைனஸ் 2. ஸோ மைனஸ் 3k ல இருந்து பிளஸ் கேவை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 2 இஸ் 10. ஓகேவா? அப்போ k இஸ் ஈக்குவல் டு k ஓட வேல்யூ k minus k is equal to 10 divided by 2. Minus k is equal to 5. K is equal to minus 5. சோ இதுலயும் ரெண்டாவது சப்டிவிஷன் கொடுத்திருக்கிறது நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு கொஸ்டின்ஸ்மே. ஆனா ஆக்சுவலி வந்து இதுல எல்லா கொஸ்டின்ஸ்மே நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு தடவை திருப்பியும் ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து Thursday கிளாஸ் இருக்கு இல்லையா? Thursday கிளாஸ்ல நம்ம இதை ரீகேப் பண்ணிட்டு செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சம்ல பேலன்ஸ் இருக்கிற சப்டிவிஷனும் செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வந்தாதான் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாவோ இல்லை ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தாவோ எனக்குமே இருந்து நீங்க கொஸ்டின் கேட்க முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், தமிழகம்.